வெல்கம் டு பினூஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் 5 நிமிஷத்தில் டக்குன்னு செய்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இப்போது இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இனி இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 10-12 முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. இப்போ இந்த முந்திரி பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே போதுங்க. எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம இந்த ஸ்வீட் ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் உலர்ந்த திராட்சை போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதை அப்படியே வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. இனி அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன். நான் இங்கே நம்ம எந்த கப்பில் ரவை எடுக்கிறோமோ அந்த கப்லேயே பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு பால் எடுக்கிறோம். 1 கப் ரவைக்கு 2 கப் பால் எடுத்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இங்கே நான் 1 கப் ரவை எடுத்துக்கிறேன், அதுக்கு 2 கப் பால் ஊற்றிக்கிறேன். இப்போ இது ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊறினா போதும். நிறைய நேரம் நம்ம ஊற வைக்க வேண்டாங்க, ஒரு 15 நிமிஷத்துக்கு இது நம்ம ஊற வச்சுக்கணுங்க. இப்போது இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த பாலும் ரவையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம். ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊறட்டும். இனி அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் நம்ம அதே கடாய் வச்சுருக்குறோம். அதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போது இது கூடவே பார்த்திங்கன்னா ஸ்வீட்னஸுக்கு பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் தான் எல்லா அளவும் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட் மைல்டாக இருக்கணும்னா ஒரு 3/4 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. இல்லை நல்லா தித்திப்பாக இருக்கணும்னா 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த நெய்யில் சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா மெல்ட் ஆகி ஒரு கேரமில் பக்குவத்துக்கு வரணுங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி நல்லா கேரமில் ஆகி வரணும். இந்த மாதிரி நுரைச்சி வர்ற டைமில் நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த ரவையும் பாலும் இருக்கு இல்லையா, 15 நிமிஷத்துக்கு நல்லா ஊறி இருக்கும் பாருங்கள். அதை அப்படியே இதில் ஊற்றிடலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றுங்க. இல்லாட்டி ஸ்டவ்வை குறைவான தீயில வச்சும் கூட ஊற்றுங்க. ஏன்னா இந்த கேரமல் மேலே அப்படியே தெரிச்சிருங்க. அதனால் பார்த்து பொறுமையாக ஊற்றி கிளறிக்கோங்க. அதே மாதிரி சுகர் கேரமல் பண்ணுற டைமில் நிறைய நேரத்துக்கு கொதிக்க விடாதீங்க. கலர் ரொம்ப டார்க்காச்சுன்னா இந்த ஸ்வீட் கசப்பு தன்மை வந்துடும். அதனால் இந்த அளவுக்கு கலர் வந்ததுமே நீங்கள் ரவையும் பாலும் இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இது நல்லா திக்காக ஒரு அல்வா பக்குவத்துக்கு வரும். அந்த மாதிரி வர வரையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா திக்காக வர்ற டைமில் இங்கே பாருங்கள் கடாயில் ஒட்டாமல் நல்லா இந்த மாதிரி உருண்டு வரணும். அது வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போது நம்ம ஊற்றின எல்லா நெய்யும் பார்த்திங்கன்னா ஸ்வீட்டை விட்டு அப்படியே பிரிஞ்சு மேலே மிதங்குற மாதிரி இருக்கும். இனி அவ்வளோதாங்க, நம்ம கடைசியாக வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் திராட்சையும் அப்படியே இதில் போட்டுடலாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இனி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ அவ்வளோதாங்க, சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாலோ இல்லை நம்மளுக்கே ஏதாவது ஸ்வீட் சாப்பிடும் போல் இருந்துச்சுன்னா டக்குன்னு இந்த ஸ்வீட் செஞ்சு பாருங்கள். இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எல்லார் வீட்லேயுமே எப்போவுமே இருக்கக்கூடியதாக தான் இருக்கும். அதனால் சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு செய்கிறது மட்டும்தான் வேலையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி குழந்தைக்கு ஸ்வீட் கேட்டால் கூட ஈஸியாக நம்ம செஞ்சு கொடுத்துர்லாங்க. இந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். புதுசாக சமைக்கிறவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாங்க. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் பினூஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.